கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மிடத்தில் நாம் தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைபெற வேண்டும், தேவனுடைய அபரிதவிதமான வல்லமை, தேவனுடைய மகத்துவ வல்லமை, தேவனுடைய மகிமை, இவற்றையெல்லாம் காணும்னா ஆண்டவர் நம்மிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இயேசு அவர் வாழ்ந்த நாட்களில் இந்த விசுவாசத்தை குறித்து பல இடங்களில் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறார். அவருடைய சீஷர்கள்லாம் அவரிடத்தில் அவர்கள் ஒன்றை புரிந்து கொண்டாங்க. இந்த விசுவாசம் இருந்தால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும், விசுவாசம் இருந்தால் தான் தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும், இந்த விசுவாசம் தான் நமக்கு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும், இந்த விசுவாசம் இருந்தால் தான் நம்முடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லா சூழ்நிலையும் வெளியே வர முடியும் என்பதை ஆண்டவர் திருஷ்டாந்தப்படுத்துகிறார். அவர் எல்லா இடத்துலையும் இப்படி சொல்லி தருகிறார். அவர் அதை தான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொல்கிறார். எப்போ நான் செய்யறதுக்கு ரெடி, நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் அவங்ககிட்ட எனக்கு விசுவாசம் வேணும், விசுவாசம் இருந்தால் தான் நான் வேலை செய்ய முடியும். அதுவும் இல்லாமல் சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. நீ விசுவாசம் இல்லைன்னா அவருக்கு உன்னை பிடிக்காதுன்றார். இப்போ உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா, இஷ்டமே இல்லை, நீ யார், எங்கேருந்து வர, எனக்கு தெரியாது பண்ணுறார். இப்போ விசுவாசம் என்ற ஒரு காரியம்தான் அவரை அது சாந்தப்படுத்துகிறது, பிரியப்படுத்துகிறது. அந்த விசுவாசம் தான் உன் மேலே அவருக்கு ரொம்ப பிரிய உண்டாகுது, உன்னை நேசிக்க வைக்குது, உன் மேலே அவர் கரிசனை உடையவராய் மாற்றுகிறது. சரி, இதனாலே இந்த விசுவாசத்தை குறித்து நாம் பேசி வருகிறோம். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம், கேளுங்க. லூக்கா எழுதின புத்தகம் 17வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். முதலாவது சீஷர்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப விசுவாசம் ரொம்ப தேவை. ஏன்னா இயேசு சொன்னார், நான் விசுவாசத்தினால தான் எல்லாத்தையும் பண்ணுறேன், பிதா கிட்ட கேட்குறேன், பிதா என் கூட இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் செய்கிறத பிதா அங்கீகரிக்கிறாரு என்பதை நான் திட்டமாக அறிஞ்சு வச்சுருக்கிறேன், அதனால் எனக்கு விசுவாசத்தை கொண்டு தான் நடப்பிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்கிற சீஷர்களுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, விசுவாசம் ரொம்ப தேவை, நம்ம பேசாமல் ஒன்று செய்வோம். ஆண்டவர்கிட்ட போய்ட்டு இயேசுகிட்ட போயிட்டு அவங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க, எங்களுக்கு எப்படியாவது விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இருக்குது ஆனால் அளவு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் ஏற்றி கொடுங்க, கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் நிறைவாக கொடுங்க, நல்லா இன்க்ரீஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கொடுங்க. இங்கிலீஷில் இன்க்ரீஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. And the apostles said unto the Lord, increase our faith. And the Lord said, பாருங்க, increase our faith. அந்த இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த், இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு போடுங்க. தமிழில் வாசிக்கும் பொழுது, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், அதை பாருங்க என்றார்கள். வர்த்திக்க பண்ணணும். ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அளவு கம்மியாக இருக்குது, எப்படியாவது கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க, நாங்களும் உங்களை மாதிரி எல்லா காரியத்தையும் சாதிக்கத்தக்கதாக எங்களை மாற்றணும் அப்படின்றார். இது நல்ல ஒரு அருமையான வாஞ்சை, இது நல்ல ஒரு காரியமும் கூட. எப்போ எல்லாத்துக்கும் முக்கியமான காரணத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எது சரி பண்ணால் எல்லாம் சரியாகிடுறத புரிஞ்சுக்கிட்டாங்க. எதை கரெக்ட் பண்ணால் வாழ்க்கை கரெக்ட் ஆகிடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க. இவ்வளோ நாள் அதை சரியாக புரிஞ்சுக்கல, இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ முடிவு பண்ணிட்டாங்க, ஆண்டவரே கொஞ்சம் அப்படி டெவலப் பண்ணி விட்டுடுங்க, அப்படி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடுங்க, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுடுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றி விட்டுடுங்க, எங்களுக்கு பாத்திரம் இருக்குது கொஞ்சம் குறைவாக இருக்குது, கொஞ்சம் ஊற்றி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நிறைவாக வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், மேட்ரே வேறு. அதுக்கப்புறம் உங்களை மாதிரி நீங்கள் இந்த பக்கம் சாதிச்சிங்கன்னா இந்த பக்கம் போய் பண்ணிங்கன்னா நான் அந்த பக்கம் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நல்ல ஒரு அருமையான சிந்தனை தான். நமக்கு கூட அப்படி தோணுது. கொஞ்சம் அவர் ஒரு நைட்டில் உட்காந்து கொஞ்சம் ஊற்றி விட்டார்னா, கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ஒரு 2 லிட்டரு 3 லிட்டரு ஊற்றி நிறைவாக விட்டுட்டாருன்னா போதும். ஏன் நம்மகிட்ட இல்லை, சில பேர் சொல்கிறாங்க, அவர் விசுவாசம் கொடுக்கலையா, என்ன அவர் கொடுத்தா நான் விசுவாசிச்சா அவர் நம்ம கொடுப்பாரு அப்படின்னு யோசனை உண்டாகிறது. அதுவும் இல்லாமல் இந்த நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க,
விசுவாசன்றது ஒரு அளவை பொறுத்தது அப்படின்னு. அளவுன்ற ஒரு வாக்கியத்திலே அவங்க போகிறார்கள். ஒரு அளவு மேலே போனால் தான் சரியாக இருக்கும். இப்போ நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம், உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, பெரும் வியாதி இருக்குது. டாக்டர் சொல்கிறார் இந்த வியாதி குணமாக்குறது இது வரையும் மருந்து கண்டுபிடிக்கல, இந்த வியாதி ரொம்ப மோசமான வியாதி, இந்த வியாதி உங்களை விட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், இந்த வியாதிக்கு சில மருந்தும் கிடையாது, ஏதோ கொஞ்சம் நேரம் பெயின் கில்லர் போட்டு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு தேவன் பேரில் பார்த்து திருப்பிருக்கீங்க. கர்த்தரால் முடியுமா? ஆனால் முடியும். உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. நான் ஆண்டவர் எதையோ நீங்கள் வேதாமத்தை வாசிக்கிறீங்க, வேதாமத்தில் பல இடங்களில் ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு, அதிசயங்களை செஞ்சுருக்கிறாரு, கடல் மேலே நடந்திருக்கிறாரு. அவர் பெரியவர், பெரிய வியாதிகள்லாம் குணமாக்கியிருக்காரு. அது மாதிரி என்ன குணமாக்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் அப்படி யோசித்து கொண்டு நீங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ வியாதி குணமாகுதா அப்படின்னா நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? 50% நம்புறையா வியாதி குணமாயிட்டுன்னு, ஆனால் 50% நம்பலையா வியாதி குணமாகாதுன்னு. இப்போ டாக்டர் சொன்ன அப்படி தான் நடக்கும்னு யோசிக்கிறியான். 50-50 நான் நம்புறேன் அப்படின்னா அது விசுவாசம் கிடையாது, அது அவிசுவாசம்தான். ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லலாம், 75% நம்புறேன் நான் வியாதி குணமாகணும், சரியாயிடும்னு யோசிக்கிறேன், இது 25% ஏதோ என்னை போட்டு கொஞ்சம் அழுத்ததியா, அது ஒரு மாதிரி எனக்கு இருக்க தான் செய்யுது அப்படின்னீங்கன்னா அது கூட விசுவாசம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இது ஒரு அளவு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது ஒரு இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு அமௌண்ட்டு கிடையாது. அளவோ இல்லது ஏதாவது ஆட் பண்ணுற மல்டிப்ளை பண்ணுற விஷயமோ இந்த விசுவாசம் கிடையாது. ஒருவேளை 90% நம்புறீங்க, 10% நம்ப முடியல அப்படின்னு வச்சுங்க, அப்போ விசுவாசம் இல்லை, அப்பயும் விசுவாசம் இல்லை. ஆண்டவர் அதை தான் சொல்ல விரும்புகிறார், அதுவும் விசுவாசம் இல்லை. பார்க்க இப்போ விசுவாசன்றது என்ன? ஆண்டவர் சொல்கிறார் கடுகளவு. உடனே பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் உடனே ஒரு கம்பேரிசன், உடனே ஒரு ஒப்புமை, ஒரு ஓமை, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட கூட கம்பேர் பண்ணிடுறார். இதுதான், இதை பாருப்பா அப்படின்னு சொல்லி அங்கே தள்ளிவிடுறதை பார்க்குறோம். இந்த இடத்துல நான் கடுகு விதை அளவு பாருங்கள், கடுகு, அதற்கு கர்த்தர் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்கி கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அதற்கு கர்த்தர் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. கடுகு விதை அளவு, கடுகு விதை அளவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்திருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன போட்டிருக்குதுன்னா, இஃப் ஈ ஹேட் அ ஃபெய்த் ஆஸ் அ கிரைன் ஆஃப் மஸ்டர்ட் சீட், ஆஸ் அ கிரைன் ஆஃப் மஸ்டர்ட் சீட், மஸ்டர்ட் சீட் போட்டிருக்குது. அதாவது கிரைன், அதனால் அதை பாருங்கள், ஆஸ் அ கிரைன். ஆஸ் அ கிரைன், இதை பாருங்கள், நான் இதை பாருங்கள், இந்த பகுதியை பார்க்கும்பொழுது ஆஸ் அ கிரைன், அதாவது ஆஸ் அப்படின்ற வேர்டு சொல்லப்பட்டிருக்குது. இது ஆஸ்னா இது அளவை சொல்லலாம், அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சில மொழிபெயர்ப்பில் கடுகு வித மாதிரின்னு போட்டிருக்குது. ஆனால் மூல பாஷையில் என்ன போட்டிருக்குது அப்படின்னா, ஹோஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுது. இதை பாருங்கள், ஹோஸ், அது என்ன, ஆஸ், லைக், ஈவன் ஆஸ், எட்ஸெட்ரா அப்படி பாருங்கள். இதை பாருங்கள், அப்படி போட்டிருக்குது. ஆஸ், லைக், ஈவன் ஆஸ். அப்போ மூணுமே என்ன போட்டிருக்குது? கடுகு சின்னது தான், ரொம்ப குட்டியானது தான், அளவில் சின்னது தான், கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்ற அர்த்தம் அங்கே சொல்லப்படலை. கொஞ்சம் டவுன்லோடு அப்படின்ற விசுவாசம் அங்கே அது பெருசாக சொல்லப்பட முடியல. ஆனால் இது என்ன சொல்கிறாரு? கடுகு மாதிரி, ஆஸ், லைக், ஈவன் ஆஸ், அது எந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி உங்கள் விசுவாசம் அப்படின்றார். அப்போ விசுவாசம் என்பது அளவு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அளவு ஒரு அங்கே பிரச்சனை கிடையாது. அளவு தான், இந்த அளவு தான் அப்படின்னு பிரச்சனை கிடையாது. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கடுகு மாதிரி. கடுகுக்கு பலவிதமான குணங்கள் இருக்குது. கடுகு சின்னதாக இருக்குது, கருப்பாக இருக்குது, இப்படி எத்தனையோ இருக்குது. ஆனால் கடுகு மாதிரின்னா, இந்த கடுகு பார்த்திங்கன்னா, இந்த கடுகுக்கு பல குணங்கள் இருக்குது. ஒரு குணம் பார்த்திங்கன்னா, கடுகு எந்த இடத்துல போட்டாலும் அதுவான வளர ஆரம்பிச்சிடும், இருக்கிறதெல்லாம் அடித்து சாப்பிட்டுட்டு போயிடும். இந்த கடுகு எல்லா சூழ்நிலையும் அது வளரும்.
இந்த ஸ்கூலில் இருக்கிற கிளாஸ் பசங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த கடுகு விதையை போட்டு செடியை முளைச்சி கொண்டு போய் இது எப்படி ஜெர்மினேட் ஆகுதுன்னு கொண்டு போய் காமிக்கிறாங்க. அது வீட்டுக்குள்ளே வைப்பான், எங்கேயோ இடத்துல தண்ணி இருந்தால் போதும், அது கொஞ்சம் ஈரம் இருந்தால் போதும், அது வளர்ந்துடும். அந்த கடுகு பார்த்திங்கன்னா அது ஆளுகத்தன்மை உடையது, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வளர்கிற தன்மைக்கு உடையது, எந்த சூழ்நிலையும் வளரக்கூடியது, எந்த சூழ்நிலையும் அதுதான் டாமினேட் பண்ணும், அதுதான் கடுகு மாதிரி. அந்த மாதிரி ஒரு விசுவாசம். அப்படின்னா உன் விசுவாசம் 100க்கு நடக்கையா இது நடந்துடும் அப்படின்னு யோசிக்கிறது தான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, விசுவாசம் என்பது அவர் ஏதோ டெவலப் பண்ணி உங்களுக்கு விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சு உங்களை அப்படி போடுறது கிடையாது. ஒரு தாட்டை கொடுப்பார். விசுவாசத்தை நீ தான் டெவலப் பண்ணணும், நீ தான் முழுசுமாய் நம்பணும், நீ தான் முழுசுமாய் அதை விசுவாசிக்க வேண்டும். இப்படி கடுகு மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி விசுவாசம், எந்த தன்மையிலையும் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வளரக்கூடிய விசுவாசம், எந்த தன்மையிலையும் சாலிடாக இருக்கிற விசுவாசம். இப்போ பார்த்திங்கன்னா பதர்கள் களைகள் வளருது. அந்த களைகள் பார்த்திங்கன்னா ஒரு செடி வளருதுன்னா பலவிதமான செடி லேண்டுக்குள்ளே வளருது. ஆனால் கடுகு வித மாட்டம் எப்படின்னா, நீங்கள் போட்டிங்கன்னா கடுகு தான் நிற்கும், மற்ற எதுவுமே நிற்காது, எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுடும், தூக்கி சாப்பிட்டுடும். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் கவலையோடு கூட பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம், ஃபெய்த்தில் நம்பலைன்னு அர்த்தம். அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா நம்பலைன்னு அர்த்தம், அலப்பாஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நம்பலைன்னு அர்த்தம். அதுதான் அங்கே சொல்கிறாரு, இருமனம் உள்ளவன் டபுள் மைண்டட் பர்சன் கூட அவிசுவாசி தான். அதனால் அது விசுவாசம் இல்லை. நடக்குன்றீங்க, காலையில் ஆனால் நடக்குன்றீங்க, வேலைக்கு போய்ட்டு ஊரை சுற்றிட்டு சாயந்தரம் வரும்போது நடக்கலைன்றீங்க. அப்போ காலையில் ஒரு விசுவாசம் இருக்குது, இன்னொரு காலையில் வேறு ஜபம் பண்ணும்போது ஒரு ஆள் வெளியில் வரான், விசுவாசி வெளியில் வந்துடுறான். அவன் போயிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு அடிபடும்போது, எல்லா இடத்துலையும் போயிட்டு பல சோதனைகள் வரும்பொழுது சாயந்தரம் வந்தவொடனே என்ன செய்கிறான், முடியாதுன்றான். 2 பர்சனாலிட்டி. சாயந்தரம் தூங்கும்போது வேதனையோடு கஷ்டத்தோடு என்னடா நடக்கலையே, நம்மளா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நீங்கள் வேதனையோடு படுத்தீங்கன்னா டபுள் பர்சனாலிட்டி. 2 பர்சன், 2 விதமான ஆட்கள் உள்ளே இருக்காங்க. ஒருத்தன் விசுவாசி, ஒருத்தன் அவிசுவாசி சில டைமில் டாமினேட் பண்ணுறான், விசுவாசி சில டைமில் டாமினேட் பண்ணுறான். இப்படி இந்த டாமினேஷன் மாற்றி இருந்தால் அது விசுவாசம் கிடையாது, அது அவிசுவாசம்னு வேதம் சொல்லுது. அப்போ அவிசுவாசம் டாமினேட்டு கொஞ்ச நேரம் இருந்தாலும் அது பிரச்சனை தான். அப்போ நீ அவிசுவாசி தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ விசுவாசம் என்பது என்ன? அது ஆளுகத்தன்மையுடையது, அது நிற்கக்கூடிய ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் வளரக்கூடிய ஒன்று, எதையும் தன்னை ஆட்கொண்டு அதுக்கு மேலே வளரக்கூடிய ஒன்று. இப்போ கவலையாக இருக்கிறீங்க, கஷ்டமாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கடுகு வித வசனம் தான் சொல்லுங்கள். தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு வைப்பான்னு கூட ஒரு இடத்துல போட்டுக்க. கடுகு விதை எடுத்து அப்படி போடுறீங்க, போட்டுனா கட்டன்னு வளருது. வசனத்தை விதைக்கிறீங்க, வசனத்தை விதைக்கும் போது கவலைகளெல்லாம் போயிடுது. ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த கவலைப்படாத, பயப்படாது. பயந்துட்டு இருக்கிறீங்க, ஐயோ என்ன ஆகிடுமோ தெரியல, நீ கடைக்காரன் வரைச்சிடுவான், எனக்கு அவன் வருவான், இவன் வருவான், என்ன ஆகுன்னு தெரியல, எப்படி சமாளிப்பேன்னு சொல்லிட்டு உணர்வெல்லாம் பயங்கரமாக போராட்டத்துக்குள்ளே போகுது. உடனே கடுகு விதைய வேத வசனத்தை கொஞ்சம் எடுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கடகடன்னு வளருது. ஏழு வசனம் வருது, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன். அவ்வளோதான், உங்கள் மனம் பற்றி பிடிக்குது. உங்கள் மனசுக்குள்ளே கடுகு விதை என்கிற அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களை ஆண்டு கொள்கிறது, ஆளுகைத்தன்மை உடையதாய் மாறுகிறது, அது ஆட்கொள்கிறது. எல்லா கவலையும் எல்லா போராட்டமும் குழப்பமும் வீறு கொண்டு முடிக்கப்பட்டு அப்படியே நிற்குது. என்ன சொல்லுது? இதுதான் நடக்க போகுது, என் தேவன் இதை எனக்கு செய்ய போகிறார், தேவன் எனக்கு சாதிக்க உதவி செய்ய போகிறார், தேவன் எனக்கு கொடுக்க போகிறார், கொடுக்கவே கொடுப்பார். அவர் என்னுடைய தேவன், அவர் எனக்காய் தடைகளை உடைத்து முன்னே செல்கிறார், அவர் ஆவியானவர், அவர் உடைத்து முன்னே செல்கிறார் என்ற ஒரு விசுவாசம் மேலோங்கும் பொழுது நீங்கள் திடனாய் நிற்கிறீர்கள். அப்போ உங்களுக்குள்ளே விசுவாசம் நிறைந்திருக்கிறது. நீங்கள் அந்த உங்கள் இருதயத்தில் அந்த வசனம், அந்த தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்யும் போது நீங்கள் அப்படியே நிறையப்படுகிறீர்கள். இப்போ ஆளுகத்தன்மையுடைய வார்த்தைகளை பேசும்படி தேவன் உங்களை உதவிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள அப்படியே நிரம்பி வந்த பிற்பாடு நீங்கள் பார்க்குறீங்க அங்கே ஒரு காட்டத்தை மரம். உடனே அடுத்த உதாரணத்துக்குள்ளே போயிட்டார். இதோ அப்படின்றார், பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தை காமிக்கிறார், ஒரு மரத்தை காமிக்கிறாரு. இதோ இருக்குதுப்பா மரம், இந்த மரம் பார், காட்டத்தி மரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டத்தி மரத்தை காமிக்கிறார். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிக்கமைன் ட்ரீன்னு இங்கிலீஷில் போட்டுருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அத்தி மரம் போட்டுருது, காட்டத்தி மரம் இருக்குது. ரெண்டும் ஒரே மரம் கிடையாது, ரெண்டும் வேறு. ஒன்று சிக்கமைன் ட்ரீ, இன்னும் சிக்கமோர் ட்ரீ அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டுருது. போட்டிக்கல் நேம் வேறு வித்தியாசமாக வருது. சிக்கமோர் ட்ரீனா அது மௌபரிஸ், அது வேறு மாதிரி முசுக்கட்டை செடியினுடைய வெரைட்டி வேறு. இந்த மரம் வேறு.
இந்த காட்டத்தி மரத்தை குறித்து நான் பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் ஊமையாக கொடுத்துட்றாரு. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து கொடுத்துறாரு. ஒரு ட்ரீயை இதை பார்ப்பா, அதை பார்ப்பா, இதை பார்த்து கற்றுக்குப்பான். நம்ம அதை உள்ள ஆராய்ச்சி பண்ணால் இவர் சொல்கிற வேண்டிய கருத்துக்கள் வரும். தெரியாததை வச்சு தெரிஞ்சதை அவர் விளக்குகிறார். பூலோகத்தில் இருக்கிற காரியங்களை வைத்து பரலோகத்தன்மைகளை அவர் விளக்குகிறார். ஏன்னா பரலோகத்துடைய நிலநாட்டங்கள் தான் இங்கே இருக்குது. அவர் எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் காமிக்கிறாரோ அந்தந்த ஆப்ஜெக்டில் பெரிய பெரிய கருத்துக்கள், அற்புதமான காரியங்களை உள்ளடக்க வைக்கப்படுகிறது. சாதாரண வாசிகளுக்கு புரியாது. என்னடா காட்டத்தி மரத்தை காமிக்கிறாரு, என்ன இது, என்ன கேட்டால் என்ன சொல்கிறாருன்ட்டு நினைப்பாங்க. இல்லை, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆண்டவரே, ஆவியானவரே எனக்கு சொல்கிறதுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அதை டீச் பண்ணுங்கள், எனக்கு அதை சொல்லித்தாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை விசேஷமானது. அப்போ காட்டத்தி மரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த காட்டத்தி மரத்தை 2 ட்ரீ சொன்னேன். ஒன்று இந்த ஆங்கிலத்தில் சிக்கமைன் ட்ரீ அண்ட் சிக்கமோர் ட்ரீ போட்டுருது. சிக்கமோன்றது மரம், அத்தி மரம். சிக்கமைன்றது காட்டத்தி மரம். இப்போ இந்த காட்டத்தி மரம்னு பார்த்தீங்கன்னா அது அத்தி மரம் மாதிரி இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த மரம் வந்து எந்த சூழ்நிலையும் வளரும், பயங்கர ஹைட்டாக வளரும். அது எத்தனையோ 30 அடி 40 அடி 3-4 மாடி ஹைட்டுக்கு வளரணும். அது படர்ந்து வளருமா. அந்த மரத்துக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க. அது வந்து சிமெட்ரி ட்ரீ, கல்லறை மரம்னு போட்டுக்கலாம். பொதுவாக கல்லறை தோட்டத்தில் இந்த மரம் வளருமா. நம்ம ஊரில் ஆலமரம் மாதிரி, ஆலமரம் விட பெருசாக அது வளரும் அப்படின்னு போட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா வேறு பயங்கரமாக இருக்கும். இந்த முதல்ல கனியை குறித்து பார்க்கும்போது இந்த அத்திப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இலைகளுக்கு நடுவில் அது வளரும். ஆனால் இந்த சிக்கமைன், இந்த காட்டத்தி மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரங்க்கில் தான் வரும். அதாவது மரம் இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த மரத்தில் தான் வளரும். பாருங்கள், இதுதான் சிக்கமைன் ட்ரீ, காட்டத்தி மரம். எப்படி இருக்குது பாருங்கள், அட்டி ட்ரங்க்குலாம் பெருசாக. இதை வந்து அவ்வளோ பெரிய மரமாக கல்ற தோட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இது வளரும். இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. இதுக்கு வந்து பேய் மரம்னு பேராம். பேய் மரம்னா வந்து அப்படியே பயங்கர ஹைட்டாக வளர்ந்து நிற்குமா. அதுவும் வந்து அந்த இலையுதிர் காலத்தில் வந்து இலெல்லாம் அப்படியே கொட்டிட்டு வெறும் மொட்டை மரமாக நிற்குமா. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பேய் நிற்கிற மாதிரி, ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி, ஆக்ரோஷமாக நிற்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குமா. அதனால் அதுக்கு ஒரு பேய் மரம் கூட ஒரு பேர் உண்டு. அப்படியே பார்க்குறதுக்கு பூதாகாரமாக, பயங்கரமாக, பார்க்குற மனசெலாம் படபடன்னு ஆகிற மாதிரி. அதுவும் கல்லறை தோட்டத்தில் வளர்ந்து நிற்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆள் பார்த்து பயந்துருவாங்களாம். அவ்வளோ பயங்கரமாக இருக்குமா. அப்படி அந்த ட்ரீ வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். ரெண்டாவது அந்த ரூட்டு பார்த்திங்கன்னா அது எந்த இதுக்கும், அந்த மரம் பார்த்திங்கன்னா எந்த காற்றுக்கும் நிற்குமா. வயலுக்கெல்லாம் சாதாரணமாக விழற வேண்டிய மரமே கிடையாது. எல்லா காற்றும் அது பார்த்துருமா. எந்த காற்று அடித்தாலும் அப்படி அடித்து பிடிச்சி அப்படி நிமிந்து நிற்குமா. அதுவும் இல்லாமல் அது வேறுங்க. அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் வேரை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வேர்லாம், இந்த வேர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இந்த வேர் பாருங்கள் எப்படி சல்லியாக இருக்குது பாருங்கள். அப்படியே பணிஞ்சிருக்குது. வேர் அப்படியே பிடிச்சிக்கும். எந்த காற்றுக்கும் அது வந்து வரவே வர முடியாது. ஒரு இடத்துல ஒரு படம், ஒரு இதை கூட நான் பார்த்தேன் நெட்டில். ஒரு மியூசியத்தில் இந்த சிக்கமைன் ட்ரீயை அப்படியே ஃபுல்லாக தோண்டி அந்த வேரோடு நிற்க வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேர், சல்லி வேர், ஆணி வேர், கிளை வேர், அப்படி ஏகப்பட்ட வேர்கள் பரவி அது கிடக்கும். அந்த பயங்கரமாக இந்த வேர்கள் வந்து இவ்வளவு பயங்கரமாக அந்த வேர்கள் வந்து அங்கே இருக்குமா. அப்போ அது அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிற்குமா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, ஏப்பா அவனுங்களுக்கு தெரியும் ஒரு சிக்கமைன் ட்ரீ, ஒரு காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்கவே முடியாது, வேரோடு எட்டுக்கவே முடியாது. இவ்வளவு ஆழமாக, அவ்வளவு அகலமாக, அவ்வளவு நீளமாக அதனுடைய அந்த வளர்ச்சி அவ்வளோ இருக்கும். இப்போ சொல்கிறாரு, நீ விசுவாசத்தில் நிறைஞ்ச, மறுபடியும் வரும் நம்ம பாயிண்ட்டுக்கு வருகிறோம். உன்னுடைய வர்த்திக்க பண்ணுற விசுவாசம் இல்லைப்பா, விசுவாசன்றது ஒன்று தான், இது நடக்கும் அப்படின்னு. அப்போது நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குமானால், தேவனுடைய ராஜ்யத்தினால் நிரப்பப்பட்டிருக்குமானால், நீங்கள் போய்ட்டு அந்த சிக்கமைன் ட்ரீ, அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பாருங்கள். திருப்பி அங்கே ஃபுல் ஸ்டாப் வருது, அந்த வசனத்தில் கவனிங்க. அதில் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதற்கு கர்த்தர் நிறுத்திட்டார். எப்படி சொல்லணுமா, கடுகு விதையில விசுவாசக்குள்ளே இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி பாருங்கள்,
அது நிறுத்திட்டு 2 கோலன் போட்டு நீ வேரோடு 6வது வசனத்தை நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி நிறுத்திட்டு அங்கே பாருங்கள் அந்த கோலன் அந்த முழு புள்ளி வைக்கப்பட்டிருக்குது 2 புள்ளி. அப்போனா அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன விளக்குறாங்க, என்ன கேட்க வராங்கன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார். அதற்கு கர்த்தர், அதில் கவனிங்க கோலன், இந்த 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 கோலன் வந்து இதை பாருங்கள் இந்த கோலன். அப்போது கர்த்தர் அப்படின்னு போயிடுச்சு. கடுகு விதல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாரு, விரிவுரை திரும்பி வருது. எப்படின்னா அந்த கோலன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன், அதோடைய விரிவுரை, அதனுடைய என்ன ஆக்ஷனில் சொல்லணும், என்ன சொல்லணுன்றார். கடுகு விதலை விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், எப்பா உங்களுக்கு இருக்குதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், இது நடந்தே ஆகணும், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அவரை நடப்பிப்பார், அவரை செஞ்சு காமிப்பார், அவர் நான் சொல்கிற வார்த்தையை அங்கீகரிப்பார், அவர் அந்த வார்த்தையின்படி அவர் செயல்படுத்துவார், அப்படி பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவார் அப்படின்னு எண்ணம். பாருங்கள், நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி அப்படி நோக்குறீங்க. எப்படி பார்க்குறீங்க, காட்டு அத்தி மரத்தை ஒரு வேற பிடுங்குறீங்க, ஒரு பிரச்சனையை நீங்கள் வெளியில் கிளப்புறீங்க, உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற, உங்களை அலகழித்து கொண்டிருக்கிற, பேயை போல அலகழித்து கொண்டிருக்கிற, உங்களால் பிரம்மாண்டமாக நிற்கக்கூடிய அந்த பிரச்சனை, அது வேறு ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எத்தனையோ படி நீங்களால் முயற்சிப்பாது, எத்தனையோ காத்தடித்தாலும் விழாதுன்னா என்ன அர்த்தம், நீங்கள் என்னென்னமோ முயற்சித்து பார்த்துருக்கிறீங்க, ஏதோ உங்கள் திறமையெல்லாம் யூஸ் பண்ணிடுறீங்க, உங்கள் அறிவெல்லாம் யூஸ் பண்ணிடுறீங்க, உங்களுடைய எல்லா ஆலோசனையும் கேட்டுட்டு அந்த மேலே அசைக்க முடிச்சிருக்கிறீங்க, அது நகரவே இல்லை. இன்னும் இந்த மரம் பார்த்திங்கன்னா எத்தனை தான் வெட்டினாலும் திரும்ப வளருமா, துளுர்க்குமா, ஏன்னா அது வேறு அடிமரத்துலேயே இருக்கிறதுனால அதை ஒன்றுமே அசைக்க முடியாதான். அந்த வேரை இந்த சில பேர் மரத்தை வெட்டிட்டு அது திரும்ப துளுக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறது, அப்படி வேரோடு பிடுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுப்பேன் சொல்ல, உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் அப்போ அந்த மரத்தை நோக்கி எந்த பிரச்சனை நோக்குங்க. பிரச்சனையை பார்க்குறதுக்கு பயப்படுறீங்களா, அது யோசிச்சாவே கனமாக இருக்குதா, எங்கேயோ ஒளிஞ்சிக்கலான்னு ஓடுறீங்களா, எந்த சூழ்நிலையில் ஏதாவது இப்போ நம்ம எதுக்கடா ஊரை விட்டு காலி பண்ண நினைக்கிறேன், இல்லை நோக்கினா எதிர்ங்க, நிமிர்ந்து நில்லுங்க, ஸ்டடியாக நில்லுங்க, அதை பாருங்கள். அதை நோக்கிறதுனா என்ன, தீர்மானமாக மாக்கிறது. ஒரு எதிரியை நான் வீழ்த்திடுவேன், உன்னை அடித்து உன் காலுங்களை போட்டு நசுக்குவியான்ற அந்த விதத்தில் நோக்கு வருது. அப்படின்னா உங்கள் பிரச்சனை, உங்களுடைய வியாதி, உங்களுடைய பணப்பிரச்சனை, உங்கள் கடன் பிரச்சனை, உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எதிராக பார்க்குறீங்க. எதிராக பார்த்துட்டு நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்க. பார்க்குற பார்வையில் டேய் நீ புறப்பட்டு போகிற, நீ தோல்வி அடைய போகிற, நீ என்கிட்ட மோதி ஒன்றுமே செய்ய முடியாது, நீ தோற்க தான் போகிற அப்படி தைரியமான எண்ணத்தில், தைரியத்தோடு, விசுவாசத்தினால் நிரப்பப்பட்ட இருதயத்தோடு கூட அதை நோக்கி பாருங்கள். என்ன ஆண்டவர் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் பாருங்கள். அங்கே கோலன் வந்துடுச்சு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த ஆளுகைத்தன்மை, அந்த தேவன் கொடுத்த அதிகாரம், விசுவாசம் என்பதன தேவனுடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அதிகாரம், விலையேறப்பட்ட அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆளுகைத்தன்மை, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தன்மை, கடுகு விதை போன்ற அந்த தேவனுடைய ராஜ்யம், அதை நம்ம விதைச்சி அதை பெருசாக்கி இருதயத்தில் நிரப்பப்பட்ட அந்த பிரச்சனையை பார்த்து நீ கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க. என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை வேரோடு பிடுங்கி, ஏன்னா அந்த வேரோடு பிடுங்கவே முடியாது அந்த மரத்தை. நிறைய பேர் ட்ரை பண்ணி ஒரு ஆள் அதை ஜெயிச்சு அதை பிடிங்கிருக்கோம், அவ்வளோ வேரையும் பிடிங்கி எடுத்துருக்குறான், பெரிய பெரிய மிஷின்ஸை வச்சு அதை பிடிங்கி எடுத்துருக்குறான். அப்போது வேர்லேருந்து பிடுங்கணும், உள்ள அடியில் அது இனி திரும்ப வரக்கூடாது, இனி திரும்ப என் வாழ்க்கையில் தலை காட்டக்கூடாது, இனி திரும்ப அந்த காரியங்கள் வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு கூட அதை நோக்கி பார்த்து அதை அப்படியே தூக்கி அப்படியே பிடுங்கி அந்த மரத்தை பார்த்து சொல்லி வேரோடு பிடுங்குண்டு பாருங்கள், வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்போ வேரோடு
பாருங்கள், நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். பாருங்கள், கீழ்ப்படிதல் அதிகாரம். விசுவாசம் என்பது அதிகாரம் சம்பந்தப்பட்டது. விசுவாசம் என்பது நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத அந்தகாரத்தினுடைய அசுத்த ஆவி. பாருங்கள், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அசுத்த ஆவி அநேகருடைய வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சிருக்குது. அப்போ நீ வேரோடு பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்போ வேரோட அப்போ ஒரு ட்ரேஸ் கூட வரக்கூடாது. திரும்ப இந்த பிரச்சனையே வரக்கூடாது, திரும்ப இந்த போராட்டமே வரக்கூடாது, திரும்ப இந்த காரியமே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படியே சொல்ல அப்படியே வேரோடு பிடுங்கி நீ போயிட்டு கடலில் நடப்படவாயாக என்று சொன்ன உடனே அது கீழ்ப்படின்னு சொல்லிடுது. பாருங்க, பல விஷயங்களில் வேரோடு பிடுங்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சில பேர் மேலே மட்டும் வெட்டிடுறாங்க, மேலே மட்டும் கிளையை மட்டும் தெரிச்சிட்டு முடிஞ்சிச்சு. இல்லை, அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அவிசுவாசம் என்கிற ஒரு பொல்லாத மனுஷன், அவிசுவாசம் என்கிற பொல்லாத உணர்வு, போராட்டம், அவைகள்லாம் அடியிலேருந்து வருது, அடி மனசுலேருந்து வருது. இச்சை மனுஷனுடைய உள்ளத்திலேருந்து புறப்படுதுன்னு ஆண்டவர் சொன்னார். அவன் அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துறதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது உள்ளே இருக்கு, அது அப்படியே பிடுங்க சொல்கிறார். அப்படியே பிடுங்கினா கம்ப்ளீட்டாக மொத்தமாக ஒரு வேர் விடாமல், ஏன்னா திரும்ப ஏதாவது ஒரு வேர் இருந்துச்சுன்னா திரும்ப அது மேலே வந்துடும். அப்படியே பிடுங்கி நேராக கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது அப்படியே கீழ்ப்படியும். அந்த பிரச்சனை உங்களை விட்டு போயிடும், அது திரும்ப வராது. ஏன்னா நீங்கள் விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டு சொல்கிறீங்க, தேவனுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறீங்க. அந்த அதிகாரம்னா என்ன? கீழ்ப்படியாக்குறது தான் அதிகாரம். விசுவாசம் என்பதுன்னு உங்களுக்கு எதிரான சக்திகளை, எதிரான காரியங்களை, உங்களை பயமுறுத்துகிற காரியங்களை, உங்களுக்கு போராடி கொண்டிருக்கிற காரியங்களை உங்களுக்கு கீழ்ப்படிய வைப்பது தான் விசுவாசம். விசுவாசம்னா அதுதான் விசுவாசம். ஆவியானவரோடு கூட தொடர்புடைய நீங்கள், தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட நீங்கள் சொல்லுவது அது அப்படியே கீழ்ப்படியும். ஏன் கடலில் போடணும், ஏன் கடலில் விழணும் அப்படின்னாக்க கடலில் விழுறதுக்கு சில அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்குது. கடல்லன்னா பார்த்தீங்கன்னா கடலில் போட்டால் அது காணாமல் போயிடும். இதை எடுத்து இங்கே பக்கத்தில் போட்டிங்கன்னா மறுபடியும் அந்த துளிர் வேர் இறங்கி ஒரு பெரிய மறுபடியும் மரமாக முளைச்சிடும். போய் கடலில் போட்டிங்கன்னா கடலில் பிளான்ட், கடலில் நடப்படுவாய, அவ்வளோதான். உப்பு தண்ணியில் விழுந்து அது ஒன்றும் இல்லாமல் போட்டோம். எங்கேயாவது கடலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷிப்பெல்லாம் கடலில் முழுவிடுச்சு. எடுக்க முடியவே இல்லை. அவ்வளோதான், கடலில் போட்டால் அவ்வளோதான். அது வெளியில் எடுக்கவே முடியாது, அது தொலைஞ்சா இனி வராதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று போராடி கொண்டிருக்கிற அந்த வியாதி, அந்த போராட்டம், அந்த பற்றாக்குறை, அந்த சூழ்நிலை இயேசுவின் நாமத்தினால் அதிகாரமுடையவர்களாக நிரம்பி அதை பார்த்து அதை நோக்கி அதுக்கு எதிராக பேசி இயேசுவின் நாமத்தினால் நீ வேரோடு பிடுங்கப்பட்டு கடலிலே விழுவாயாக. திரும்ப வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிவன். அப்போ வாய்ப்பை கொடுக்க முடியாதபடி அவைகளை கடலிலே தள்ளுபடி தேவன் அங்கே முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் விசுவாசம். விசுவாசம் உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை ஜெயிப்பதும், அது மேற்கொள்ள முடியாதபடி, நீங்கள் ஜென்மத்துக்கு அதை மேற்கொள்ள முடியாதபடி அதை நீங்கள் வெற்றி சிறக்கப்படுவது தான் அந்த விசுவாசத்தினுடைய காரியம். அந்த விசுவாசம் அளவு பொறுத்ததல்ல, அது தேவனை விசுவாசிக்கிற, தேவனுடைய எண்ணங்களால் நிறையப்பட்டு பேச நடக்கும் அப்படின்னு நினச்சா நடக்கும் தான். அதில் பர்சன்டேஜெல்லாம் கிடையாது. அதை நீங்கள் சொல்லும் பொழுது அப்படியே நடக்கும் என்று சொல்கிறார். நாம் அருமையான தேவ பிள்ளைகளை, விசுவாசம் என்கிற காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஆண்டவரிடத்தில் இதை படித்து தியானித்து உங்கள் பிரச்சனையை பார்த்து வேகமாக தைரியமாக சொல்லுவதென்றால் கமாண்ட் பண்ணுறது, கட்டளையிடும்போது அவை கீழ்ப்படியும். நீங்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், கிறிஸ்துவின் மூலியமாய் நமக்கு அதிகாரங்களும் வல்லமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து உபயோகப்படுத்தும், நம்முடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ளும், நம்முடைய போராட்டத்துக்கு முடிவுண்டாக்கும், நம்முடைய வியாதியை நம்முடைய எல்லைகளிலிருந்து துரத்தும், நம்முடைய அப்பத்தின் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இதை விட்டுக் கொடுப்போம். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நிரூபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.
தைரியமாக இருங்க. இந்த புதிய வருஷத்தில் புதிய நன்மைகளை நீங்கள் காணப்போகிற எதெல்லாம் பயமுறுத்துகிறதோ, எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதோ, செய்வன பிரச்சனை, மாந்திரிக கட்டு பிரச்சனைன்றீங்களா, இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர்கள் நிறைந்து அந்த செய்வன கட்டை யார் வச்சா, எவன் வச்சா, அது வச்சாலாம் பிரச்சனை கிடையாது. வேரோடு பிடிக்கிட போகிறீங்க, வச்ச ஆள்லேருந்து தூக்கிட போகிறீங்க. இயேசுவின் நாமத்தினால நீ வேரோடு பின்னாடி திரும்பி வர முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் போன மாதம் வச்சுக்க மறுபடியும் வச்சுட்டான் போல. மறுபடியும் வைக்க முடியாது. இயேசு நாமத்தினால அதை வேரோடு பிடிங்க, தூக்கி எறிங்க, கடலில் தூக்கி எறிங்க, திரும்பி வராதபடி அதை தொலைத்து போட முடியாது. ஆத்தர் உதவி செய்ய. ஏன்னா நீங்கள் சொன்ன வார்த்தை அதிகாரம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய வருஷத்தில் உங்களுடைய புதிய தீர்மானங்களை எடுத்து உங்களை தடைப்படுகிற காரியங்களை பிடிங்கி எறிங்க, தூக்கி எறிங்க. தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த வருடம் உங்களை ஆண்டவர் நன்மையினாலும் ஆசீர்வாதத்திலும் முடிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.